குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. சரியா? எலக்ட்ரிசிட்டினா என்ன? எலக்ட்ரிசிட்டினா வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளோ ஆகிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறது அது நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது ஒன்றும் கூட. சரியா? இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது, ரொம்ப இருட்டாக இருக்கும். சரியா? இப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு எங்கே கிடைக்குது, அதை நம்ம எப்படி உருவாக்க முடியும், எப்படி இப்படிலாம் உருவாக்குறாங்க, ஓகேவா? அதை பற்றி நம்ம இந்த லெசனில் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். டு நோ தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். டு பி அவேர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். To know the different kinds of electric cells and understand their applications. ஓகேவா? எலக்ட்ரிக் செல்ஸையும் அதோட அப்ளிகேஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். டு பி ஏபிள் டு யூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் செல்ஸை வந்துட்டு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிம்பிள்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் அண்ட் அப்ளை தேம் இன் டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ். அப்புறம் சர்க்யூட்ஸோட சிம்பிள் என்ன, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது. டு ஐடென்டிஃபை கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது என்ன கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா, கண்டக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும். இப்போ இரும்பு வந்துட்டு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா ரப்பர்லாம் ஏதாச்சும் கண்டக்ட் கரண்ட்டை வந்துட்டு இழுக்குமா, இழுக்காது. அதுதான் கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ். இதை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் பார்க்கலாம். டு பி ஏபிள் டு மேக் தேர் ஓன் பேட்ரிஸ், அப்புறம் நம்ம வந்துட்டு ஓன் பேட்ரிஸை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். We use electricity in our day-to-day life. நம்ம டே-டு-டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். we ever wondered from where do we get this electricity? ஓகேவா? நம்மளுக்கு எங்கே எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. how does this electricity work? எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. can we imagine a day without electricity? நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஆஸ்க் யுவர் கிராண்ட்ஃபாதர் யூ கேன் கம் டு நோ தி பீரியட் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. அவங்க எல்லாருமே வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதருக்கு அவங்க இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அதிகம் கிடையாது, எப்படி நீங்கள் கரண்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே யூஸ்ட் ஆயில் லேம்ப்ஸ் ஃபார் லைட், குக்குடு ஃபார் ஆன் ஃபயர்ஸ் ஆஃப் வுட் ஆர் கோல். லேம்ப் விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கல் வரிசை வந்துட்டு நெருப்பு வரும்ல, அதில் தான் வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு செய்வாங்க. அப்போ பை தி அட்வென்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அவர் டே டு டே ஒர்க்ஸ் ஆர் மேட் ஈஸி அண்ட் த வேர்ல்ட் இஸ் ஆன் அவர் ஹேண்ட்ஸ். இப்போது எல்லாமே இப்போ வந்துட்டு என்ன, கரண்ட் அடுப்பு கூட நம்ம வந்துச்சு, நம்ம வந்து ரொம்ப அட்வான்டேஜாக போயிட்டுருக்குறோம். எல்லாமே வந்துட்டு நம்ம ஹேண்ட்லேயே ஃபோன் பார்த்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு கற்றுக்குறோம். எலக்ட்ரிசிட்டி வந்து மூலிமா நம்ம வந்துட்டு சாப்பாடு செய்கிறோம். ஆனால் முன்னே வந்துட்டு கல் வரிசை தான் வந்துட்டு சாப்பாடு செய்வாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸாக வந்துச்சு. வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தோஸ் அலோ எலக்ட்ரிசிட்டி டு ஃப்ளோ த்ரூ? என்னென்ன வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையாகுது அப்படின்னா, வாட் ஆர் எலக்ட்ரிக் சர்க்யூட், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்னால் என்ன, வாட் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ், எலக்ட்ரிக் செல்ஸ்னால் என்ன, பேட்ரிஸ்னால் என்ன. கம் ஆன் லெட் அஸ் லிசன் இன்டு திஸ் லெசன் டு நோ மோர் அபவுட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம வந்துட்டு இந்த லெசனில் எலக்ட்ரிசிட்டியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் வந்துட்டு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல்வன் அண்ட் செல்வி ஆர் ட்வின்ஸு, ரெண்டு பேரும் ட்வின்ஸு. தே ஆர் ஸ்டடிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். அவங்க வந்துட்டு உங்களை மாதிரியே 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. தே விசிட்டட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க சம்மர் வெக்கேஷனில். அட் 6 o'clock in the evening செல்வன்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஸ்விட்ச் ஆன் தி லைட். அப்போ வந்துட்டு 6 o'clock ஆகுது, ஈவினிங் 6 o'clock ஆகுது. செல்வன்ஸோட கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு லைட் போடுறாரு. த ஹோல் ஹவுஸ் வாஸ் இலுமினேட்டட்னால் எல்லா வீடு ஃபுல்லாக வந்துட்டு லைட் நல்லா பளிச்சுன்னு எரியுது. Seeing the servant asked his grandfather, how do we get light by switching on the switch?
அப்போ வந்து அந்த செல்வன் வந்துட்டு கேட்குறான், எப்படி நீங்கள் லைட் போடுறீங்க, சுவிட்ச் போடுறீங்க, லைட்டெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹிஸ் grandfather took him to the nearest electricity board and enquired about the electricity. இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, அங்கே வந்துட்டு என்கோர் பண்ணுறாங்க. சரியா, அடுத்து let us look into the conversation given below. இப்போ செல்வனும் அந்த இன்ஜினியரும் வந்துட்டு எப்படி வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது, எங்கேருந்து அதை தயாரிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். செல்வன், சார், ஹவு டு த எலக்ட்ரிக் பல்ப் லைட்டன் அப் வென் வி ஸ்விட்ச் ஆன் த ஸ்விட்ச்? எப்படி நம்ம சுவிட்ச் போட்டோன்னே வந்துட்டு லைட் எரியுது அப்படின்னு செல்வன் கேட்குறான். இன்ஜினியர் சொல்கிறாங்க, டியூ டு எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியால் தான் அந்த லைட் எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வன், ஓ, ஃப்ரம் வேர் டு வி கெட் திஸ் எலக்ட்ரிசிட்டி? நம்ம எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து சார் பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் கேட்குறான். இன்ஜினியர் சொல்கிறாங்க, வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் தெர்மல் பவர், ஹைடல் பவர், டைடல் பவர், விண்ட் பவர், சோலார் பவர் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்துட்டு தண்ணிலேருந்து எடுக்கிறோம், கரண்ட்லேருந்து எடுக்கிறோம், காற்றுலேருந்து எடுக்கிறோம், லைட்லேருந்து எடுக்கிறோம். ஓகேவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, இன்ஜினியர் சொல்கிறாரு. செல்வன், சார், ஆர் திஸ் பிளான்ஸ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர்? இந்த பிளான்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்ஜினியர் சொன்னாங்க, நோ, these plants are constructed depending upon the natural resources available at the particular place. இப்போ எங்கே காற்று நிறையா இருக்குதோ அங்கே காற்றாலை இருக்கும், எங்கே தண்ணி நிறையா இருக்கோ அங்கே வந்து இந்த ஹைடல் பவர் இருக்கும். ஓகேவா, அது மாதிரி பர்டிகுலர் பிளேஸில் தான் அது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹாவ் தெர்மல் பவர் பிளான்ட் இன் நெய்வேலி, தமிழ்நாடு ஹேஸ் லிக்னைட் இஸ் அவைலபிள் தேர். தெர்மல் பவர் பிளான்ட் வந்து நம்மளுக்கு நெய்வேலி இருக்குது அப்படின்னாங்க. ஏன் அங்கே இருக்குது அப்படின்னா, நிலக்கரியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் நிலக்கரியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் தெர்மல் பவர் பிளான்ட் வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. செல்வன், எஸ், I have seen windmills near the hills of Tirunelveli district which has potential wind resources. Thank you sir for your valuable information. அப்புறம் அவன் சொல்கிறான், ஆமாங்க சார், நான் வந்துட்டு இது மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு விண்ட் ரிசோர்ஸை பார்த்துருக்குறேன், நீங்கள் என் கூட வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பகிர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க்ஸ் சொல்கிறான். grandfather, while walking back to the home, do you think we get electricity only from the above mentioned sources? கிராண்ட்ஃபாதர் கேட்குறாரு, நீ நினைக்கிறியா இதிலேருந்து மட்டும்தான் நம்ம கரண்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் செல்வன் கிட்ட கேட்குறாங்க. ஓகே, செல்வன் என்ன சொல்கிறான், while entering into the home, noticing the clock on the wall, grandpa look at the wall clock, how does it work? செல்வன் கிட்ட கேட்குறாங்க, சரி நீ வந்து இதுலேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து வாட்டி செல்வன் கிட்ட கிராண்ட்ஃபாதர் கேட்குறாரு, வாட்ச் பாரு சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் செல்வன் அதுக்கு சொல்கிறான், கிராண்ட்பா லுக் அட் தி வால் கிளாக், ஹவு டஸ் இட் ஒர்க்கா? செல்வன் வந்துட்டு கேட்குறா, கிராண்ட்பாட்ட கேட்குறா, வாட்ச் பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கிராண்ட்ஃபாதர், இட் நீட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரா, இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு தேவை ஒர்க் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி அபோவ் மென்ஷன்டு சோர்ஸஸ் வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு செல்வன்கிட்ட கேட்குறாங்க, தெர்மல் பவர், விண்ட் பவர்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குமா, மற்ற இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறாங்க. கிராண்ட்பா வந்துட்டு செல்வன்கிட்ட கேட்குறாங்க. செல்வன் வந்துட்டு சொல்கிறான், வால் கிளாக் பார்த்துட்டு இதுலையா நான் வாட்ச் வந்துட்டு சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் வந்துட்டு கிராண்ட்பாட்ட கேட்குறான். எனக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்துட்டு தெர்மல் பவர், விண்ட் பவர்லேருந்து மட்டும் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது, செல்ஸ் பேட்டரிஸ்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. செல்வன், எஸ் கிராண்ட்பா, நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் வித் செல்வி. நான் வந்துட்டு செல்வி கிட்டே இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா. வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் தி அபவ் டயலாக்? எனி டிவைஸ் ஃப்ரம் திஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்டு தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்த்தோம், இந்த டயலாக்ல எல்லாம் பார்த்தோம். அதில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எனி டிவைஸ் ஃப்ரம் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்டு தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி.
எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எந்த டிவைஸ் வந்துட்டு முக்கியமாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு கரண்ட்டு கிடைக்கிறதுக்கு தண்ணி முக்கியமாக இருந்துச்சுன்னா அது ஒரு சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. காற்று முக்கியமாக இருந்துச்சுன்னா அது ஒரு சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? we get electricity from different sources. அடுத்து the major electric power stations in தமிழ்நாடு ஆர் தெர்மல் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நெய்வேலி. ஓகேவா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலியில் வந்துட்டு தெர்மல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணூரின் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? எண்ணூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மேட்டூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அடுத்தது பாபநாசம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அடுத்தது அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கல்பாக்கம் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கூடங்குளம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் விண்மில்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அரல்வை மொழி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கயத்தாறு இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இங்கெல்லாம் வந்துட்டு விண்மில்ஸ் இருக்குது. ஓகேவா? Apart from this, solar panels which are prevalent in many places are used to produce electricity. இது மட்டும் இல்லை, மற்ற இடத்துலையும் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? let us discuss shortly about working power stations. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். in thermal power stations, the thermal energy generated by burning coal, diesel or gas is used to produce steam. ஓகேவா? கோல், டீசலு, கேஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டீம்னா என்ன? ஆவி வரத்துக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த ஸ்டீம் thus produced is used to rotate the turbine. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டீம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டர்பைனில் கொடுத்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த டர்பைனில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணும்போது while the turbine rotates, the coil of wire kept between the electromagnet rotates. ஓகேவா? இந்த டர்பைனில் கொடுத்து ஸ்டீம் வந்துட்டு ரொட்டேட் பண்ணும்போது அங்கே எதுக்கு இடையில வந்துட்டு ரொட்டேட் ஆகும்? எலக்ட்ரோமேக்னெட் ரொட்டேட்ஸ். டியூ டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனாக என்ன தூண்டுறது? என்ன தூண்டும்? எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு அது தூண்டும். ஓகேவா? நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஹியர் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஹீட் எனர்ஜிலேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கோல், கேஸ் இது எல்லாமே, டீசல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எரிக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஆவி கிடைக்குது. அந்த ஆவியை வந்துட்டு டர்பைன்குள்ளே போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அங்கே அந்த எலக்ட்ரிக் மேக்னெட் வந்துட்டு எதை இண்டக்ட் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு இண்டக்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு இண்டக்ட் பண்ணோம். ஓகேவா? இதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா தண்ணியிலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறது. இன் ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் த டர்பைன் இஸ் மேட் டு ரொட்டேட் பை தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் டேம்ஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? நம்மளுக்கு வந்துட்டு தண்ணியில் என்ன டேம்ஸில் வந்துட்டு நிறைய தண்ணி மட்டும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமோ அதுலேருந்து நம்மளுக்கு கரண்ட் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? ஹியர் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இயங்கு ஆற்றல். ஓகேவா? கைனடிக் எனர்ஜினா இயங்கு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஹைடல் ஸ்டேஷன்ஸ் ஹாவ் லாங் எக்கனாமிக் லிவ்ஸ் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா வந்துட்டு தண்ணி இருக்கிற இடம் வந்துட்டு நிறையா வேணும் நம்மளுக்கு. ஓகேவா? அதிகமான வந்துட்டு எக்கனாமிக் லீவ்ஸ்னால் என்ன? அதிகமான இடம் வந்துட்டு நம்மளுக்கு வேணும் தண்ணி இது பண்ணுறதுக்கு. லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட், அது இயங்குறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான், அதோட காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, அணு இருக்குல்ல, அணு மூலியமா வந்துட்டு நம்ம ஆட்டம்ஸ் மூலிமா எப்படி நம்ம வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு பாயில் வாட்டர். ஓகேவா? இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி தான் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு பாயில் பண்ணும். The steam thus produced is used to rotate the turbine. அதே மாதிரி இந்த ஸ்டீம் வந்துட்டு டர்பைன் வந்துட்டு ரொட்டேட் பண்ணும். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
Here nuclear energy is converted into mechanical energy and the electrical energy. ஓகேவா, நியூக்ளியர் எனர்ஜி வந்துட்டு எதாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்புறமேட்டுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா, அடுத்து விண்மில்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். கன்னியாகுமரியில், ராமேஸ்வரத்தில், கூடங்குளத்தில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம விண்மில்ஸ் வந்து பார்த்துருப்போம். காற்றாலைன்னு சொல்லுவாங்க. இன் விண்மில்ஸ் விண்ட் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு ரொட்டேட் தி டர்பைன் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, ஹியர் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா, இதில் வந்துட்டு விண்மில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிறது மூலயமா வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கிடைக்குது. இதுக்கப்புறமேட்டுக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ இதுலேயே என்ன ஆகுது அப்படின்னா அந்த விண்மில்ஸ் வந்துட்டு இயங்குது இல்லை, அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ என்னென்ன பார்த்தோம், தெர்மல் பவர் பற்றி பார்த்தோம், ஹைட்ரல் பவர் பற்றி பார்த்தோம், அட்டாமிக் பவரை பற்றி பார்த்தோம், அப்புறம் விண்ட் பவரை பற்றி பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் செல்லு. இப்போ நம்ம செல்னால் என்ன, நம்ம செல்னால் ரிமோட் போடுவோம். செல்லு நம்ம ரிமோட் போடுறதுக்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே நம்ம ஃபோன் போடும்போது நம்ம ஏன் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா, செல் a device that converts chemical energy into electrical energy is called cell. ஓகேவா, கெமிக்கல் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது தான் செல். ஓகே, a chemical solution which produces the positive and negative ions is used to electrolyte. இப்போ அந்த கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனில் வந்துட்டு எலக்ட்ரோலைட் இருக்கும். சரியா, எலக்ட்ரோலைட் இருக்குது. இது மூலிமா தான் வந்துட்டு அந்த கெமிக்கல் வந்துட்டு ரியாக்ட் ஆகி அது வந்துட்டு நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. இல்லை 2 different metal plates are inserted into electrolyte has electrodes from a cell. ஓகேவா, இதில் 2 டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட். ஓகேவா, ஒன்று காப்பர் அதிகம் வந்துட்டு காப்பர் ஜிங்க் எடுப்பாங்க. இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிப்பாங்க. அதில் வந்துட்டு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்துட்டு போடுவாங்க. இதில் தான் சொல்யூஷன் போட்டு ஒரு செல்லை வந்துட்டு இயங்க வைப்பாங்க. ஓகேவா, due to chemical reactions one electrode gets positive charge and the other gets negative charge, producing the continuous flow of electric current. ஓகேவா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா ஒரு எலக்ட்ரோட் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கும், இன்னொரு எலக்ட்ரோட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக இயங்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, depending on the continuity of flow of electric current, cells are classified into 2 types. cells வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரி செல்ஸ், இன்னொன்று என்னென்னா செகண்டரி செல்ஸ். ஓகேவா, ப்ரைமரி செல்ஸ்னால் என்ன அப்படின்னா they can not be recharged. ஓகேவா, நம்ம ப்ரைமரி செல்ஸ் நம்ம ரிமோட் போடுறோம்ல அந்த செல்லு, பேட்ரிக்கு போடுற செல்லு, இது எல்லாமே வந்துட்டு ப்ரைமரி செல். ஓகே, அடுத்தது கிளாக் போடுற செல்லு வந்துட்டு ப்ரைமரி செல் தான். ஓகேவா, அப்புறம் செகண்டரி செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எ செல் இட் கேன் பி ரீசார்ஜ்டு. ஓகேவா, நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த செல்லை. இப்போ நம்ம பேட்ரி ஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பேட்ரி வந்துட்டு செல் நிறைய ஒரு செல் இன்னொரு செல் இன்னொன்று அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு பேட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது மாதிரி நம்ம அந்த செல்லை வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். These cells can be recharged by passing electric current. நம்ம கரண்ட்லேருந்து அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ they can be used again and again. The size of secondary cells can be small or even large depending upon the usage. இப்போது நம்ம ஒரு பேட்டரிக்கே நம்ம சார்ஜ் போடுறோன்னு வச்சுக்கோவேன், கரெக்டாக போட்டால் தான் அது ஃப்ளாட்டாக இருக்கும். இதே நம்ம கரண்ட் வந்து அதிகமாக கொடுத்து அப்படின்னா பேட்ரி உப்பி போயிடும். அதுதான் சொல்லுவோம் ஸ்மால் ஆர்எல்ஸ் ஆர்ச் அப்படின்னு. While the secondary cells used in the mobiles are in the size of a hand, the cells used in automobiles like car and buses and large size. இப்போ நம்ம ஹேண்ட் சின்ன செல்ஸ் இருந்துச்சா நம்ம வந்துட்டு ஃபோனில் யூஸ் பண்ணிப்போம். பெரிய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் அந்த இன்ஜின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, காரு பஸ்ஸு அது மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஃபோனில் யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும்.
at the battery. Often we call cells as batteries. ஓகேவா, செல்னு சொல்லுவாங்க, சின்ன பொருளாக இருந்தால் செல்லுன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பொருளாக தான் போட்டுருந்தால் நம்ம பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். However, only when two or more cells are combined together they make a battery. நான் சொன்னேன்ல, ஒரு செல் ரெண்டு செல்லுக்கு மேலே அதிகமான செல்ஸ் வந்துட்டு கம்பைண்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. A cell is a single unit that converts chemical energy into electrical energy. இந்த செல்லை சொன்னாங்கல்ல, அதில் வந்துட்டு பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, இந்த பேட்ரிலையும் அதே மாதிரி தான். ஓகேவா, பேட்ரி என்ன, கலெக்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் வந்துட்டு பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் circuit. ஓகேவா, grandfather asked Selvi to bring torchlight. கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, செல்வி கிட்ட டார்ச் லைட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. while taking the torch light it fell down and the cells came out. ஓகேவா, கீழே போட்டு அந்த டார்ச் லைட் இருக்க செல்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துச்சு. she puts the cells back and switched it on. நீ வந்துட்டு செல்ஸ் போடுறா, ஸ்விட்ச் பண்ணுறா, ஆனால் செல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஓகேவா, அந்த பல்ப் வந்துட்டு க்ளோ ஆகலை. ஓகேவா, she thought the torch was worn out. She was afraid that grandfather might scold her. ஐயோ, நம்ம வந்துட்டு கீழே போட்டுவிட்டோம், சரி நம்ம திருட்டுத்தனம் பண்ணுவால, ஏதாச்சும் நம்ம கிட்ட கொடுத்தோம்னா வச்சுக்குவேன், எடுக்காதன்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். ஆனால் நம்ம அதை எடுத்து வேணும்க்கு கீழே போட்டு இருக்க பேட்ரிலாம் வந்துட்டு கழட்டி அதை நம்ம தெரியாமல் தப்பாக நம்மளுக்கு போட தெரியாமல் அட்டாச் பண்ணி நம்ம கொடுக்கும்போது லைட் எரியாது. அப்போ திட்டு வாங்குவோம்ல, அது மாதிரி இவ திட்டு வாங்கக்கு முன்னாடியே இவ அழுகுறா. என்ன, இது மாதிரி நம்ம வந்துட்டு போட்டோம் எரியல அப்படின்னு சொல்லிட்டு. her uncle came there and asked the reason for crying. ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்குறாங்க. she conveyed the matter. இது மாதிரி சொல்கிறேன், இது மாதிரி கீழே போட்டேன், பேட்டரியும் போட்டேன், ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். her uncle removed the cells and reversed them. அப்புறம் அவங்க அங்கிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ரிவர்ஸாக போடுறாங்க. எப்படி போடுவாங்க, எப்படி நம்ம போடணும், ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துட்டு எப்பயுமே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தான் போடணும். ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸ்லேயே நம்ம போட்டால் அது ஒர்க் ஆகாது. ஓகேவா, now the torch glows, Selvi face also glows. Uncle told her the reason and explained her about electric circuit. ஓகேவா, டார்ச் லைட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மாதிரி இருக்கணும். ஓகேவா, அது மாதிரி நம்ம செல்ஸ் வந்துட்டு அவங்க அங்கிள் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா. அதுக்கு அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பற்றி அவங்க அங்கிள் வந்துட்டு அவகிட்ட சொல்கிறாங்க. அடுத்து இன்சைட் வியூ ஆஃப் டார்ச்சில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மேலே வந்துட்டு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. ஓகேவா, அது கேப் இருக்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கியூட் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, உள்ள பல்ப் இருக்குல்ல, அது பல்ப்பு. ஓகேவா, an electric circuit is the continuous or unbroken closed path along which electric current flows from the positive terminal to the negative terminal of the battery. பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு இது கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, செல் ஆர் பேட்ரி a source of electric current. செல்லாக இருந்தாலும் சரி, பேட்டரியாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு கரண்ட்டை தூண்டுற ஒரு சாதனம். ஓகேவா, அதுதான் சோர்ஸ். ஓகே, கனெக்டிங் ஒயர்ஸ் ஃபார் கேரியிங் கரண்ட். ஒயர்ஸில் நிறைய கனெக்ட் பண்ணிருப்பாங்களா, அது எதுக்கு, கரண்ட்டை வந்துட்டு கேரி பண்ணுறதுக்கு, கரண்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓகேவா, எ பல்ப், இந்த கரண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட்டெல்லாம் வாங்கிட்டு புதுசாக ஒன்று கொடுக்குறது. ஓகேவா, a key or a switch, this may be connected anywhere along the circuit or stop or allow the flow of current. ஸ்விட்சோ கீயோ கொடுத்துருப்பாங்க, எதுக்கு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுதில்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அடுத்து இந்த பாரு ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா இன் அ சர்க்கியூட் இஃப் த கீ இஸ் ஓப்பன் கண்டிஷன் தென் எலக்ட்ரிசிட்டி வில் நாட் ஃப்ளோ.
கீ வந்துட்டு ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாது. இப்போ நம்ம வீட்லேயே நார்மலாக நம்ம செய்வோம் செய்வோன்னா ஒரு செல் வச்சுப்போம். ஓகேவா, ஒரு செல் வச்சுக்கலாம், ஒரு ஸ்விட்ச் வச்சுக்கலாம், பல்ப் வச்சுக்கலாம். இதில் நம்ம கரெக்டாக ப்ளஸ்ஸு மைனஸுன்னு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஒயரில் கனெக்ட் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்விட்ச்சு வந்துட்டு ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகாது நம்மளுக்கு கரண்ட்டு. ஓகேவா, the circuit is called open circuit. ஓகேவா, இப்போ ஃப்ளோ ஆகாதா, இந்த சர்க்கியூட் பேர் ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா செல்லு இருக்க, லைட் இருக்க, ஸ்விட்ச் இருக்குது, நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம். in a circuit if the key is closed condition the electricity will flow and the circuit is called a closed circuit. the bulb will glow in the circuit. ஓகேவா, இந்த ஸ்விட்சை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி போடுங்க, ஆன் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறல, அதுதான் ஓப்பன் ஸ்விட்ச், க்ளோஸ் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் ஸ்விட்சில் இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்துட்டு நம்மளுக்கு எரியும், அங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஓகே. டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.